தம்பி, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு ஓர ஆயிடுச்சுடா. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்மளை வறுத்து எடுத்துருவாங்க. அவங்க பார்க்க காட்டியும் ரூம்ல போய் செட்டில் ஆகணும். வா. ஆமாண்ணே, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். வா. ஐயா அப்பாண்ணே, ஏன்டா இங்கே உட்காந்துருக்காரு? பார்த்தாருன்னா பக்கமா பேசி அறுத்துருவாரு. அவருக்கு தெரியாம ரூமுக்கு போயிடணும். பொறுமையா கதவை சாத்திட்டு வா, போயிடலாம். ஏண்டா அப்பா ஏன் அப்படி இப்படி திரும்பாம ஒரே இடத்துல சில மாதிரி உட்காந்துருக்காரு? அதானே உட்காந்துல போயிட்டாரா? ஏய் ஏண்டா நீ வேற, வா என்னன்னு பாப்போம். என்னாச்சுண்ணே? எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்காரு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குண்ணே. அப்பா அப்பா, யாரா அவன் என் நித்திரையை கெடுக்கிறது? என்னாச்சுண்ணே? புரியல? மட்டடா, மனுஷன் உக்காந்துகிட்டே தூங்குறாரு. நம்ம வெளியே பண்ணிட்டு வந்தத மனுஷன் வீட்டுல இருந்தே பண்றாரு. ஐயோ, குடிச்சிருக்காரா? ஆமாண்டா, இந்த மனுஷன் எத்தனை தடவை நம்ம அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு அம்மா கிட்ட இவரை போட்டு கொடுத்துட வேண்டியதான். ஆமாண்ணே, அம்மாட்ட சொல்லி ஒரு வழி பண்றோம். அம்மா எங்க இருக்காங்கன்னு பாரு. பாரா, தூக்கத்தில் கடக்கிற மாதிரி இந்த மனுஷன் போதையிலையும் கையை தெளிவா காட்டுறாரு. சரி வா போலாம். அம்மா உள்ளதா இருக்காங்க, வா. அம்மா, என்னண்ணே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க? இது என்னன்னு பாக்குறேன். ஏய், அம்மாவும் மட்டடா. ஐயோ, நம்ம குடும்பமே குடியார குடும்பமா? குடியார குடும்பம் இல்லடா, பாசக்கார குடும்பம். அம்மா நமக்காக சரக்கு மிச்சம் வச்சிருக்காங்க பாத்தியா? ஆமாண்ணே, என்னதான் இருந்தாலும் அம்மாக்கு நம்மள பாசம் அதிகம்ண்ணே. பாசத்தை அப்புறமேல் பார்க்கலாம், பாட்டில காலி பண்ணலாம். இந்த அப்படி அவங்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப இதுவும் கிடைக்காது. தேங்க்யூ மம்மி. போ நிக்காத, போயிட்டாரு.